நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற டயலாக் தான் இப்போதைக்கு மன்பிரீத்துக்கு வந்து பக்காவா செட் ஆகும். PKL சீசன் 11ஓட ஃபைனல்ல பாட்னா டீமை 10 பாயிண்ட் வித்தியாசத்துல தோக்கடிச்சு ஹரியானா டீம் PKL சீசன் 11ஓட புதிய சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஹரியானா டீம் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போச்சு. பட் கடைசி ஒரு சில நொடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லீடு ஹரியானா டீம் எடுத்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க. மேட்சை ஜெயிக்கும் போது சிவம் பட்டாரே அழுதுட்டாரு, மன்பிரீத் கண் கலங்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸும் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பத்தி லைட்டா பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு PKL சீசன் 11 டைட்டில் மன்பிரீத் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு எளிதாக கிடைச்சதா இல்லை. அவர் அந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சோகங்கள் இருந்திருக்கு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய சாதிச்சிருக்காரு, நிறைய சிரிப்புகள், நிறைய வருத்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போதைக்கு இந்த டைட்டில் வந்து அடிச்சிருக்காரு. நமக்கே தோணியிருக்கு, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தோணியிருக்கும் கண்டிப்பா, மன்பிரீத் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருங்கப்பா, அவருக்காகவாது அந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்போம், நிறைய பேர் ஒப்பீனியன்ஸ் வச்சிருப்போம், நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து இப்போதைக்கு ஃபைனலாக நடந்து முடிஞ்சு போச்சு. சோ PKL சீசன் 11ஓட சாம்பியன்ஸ் ஒன்ஸ் அகைன். நான் சொல்றதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் மன்பிரீத் அவர் தான் ஜெயிக்க வச்சிருக்காரு இந்த சீசன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மேட்சுக்குள்ள வந்துடலாம். ஸோ மேட்சை பொறுத்தளவு நான் ப்ரிவியூ வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அதாவது பாட்னா டீம்கிட்ட இருக்க எல்லா பிளேயர்ஸுமே யங் பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டாலும் மேட்ச் டோட்டலாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிவியூ வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரியே தேவாங்க் அயனால பெருசாக பர்ஃபார்மன்சஸ் இந்த மாதிரி முக்கியமான ஃபைனல் மேட்ச்சில் கொடுக்க முடியல. முக்கியமாக அயனால சுத்தமாகவே கொடுக்க முடியல. சுதாகரை கொண்டு வந்திருந்தாங்க, அவரும் 2 பாயிண்ட் எடுத்தார். ஆனால் அவரும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக சான்சஸும் கிடைக்கல, கிடைச்ச வாய்ப்பை பெருசாக பயன்படுத்த முடியல. நம்ம சுதாகரனை குறையே சொல்ல முடியாதுங்க. இவ்வளோ சீசன் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? 22 மேட்சஸ் நீங்க வாய்ப்பே கொடுக்கல. 22 மேட்சஸ் நீங்க வாய்ப்பு கொடுத்து எதுவுமே செய்யல அப்படின்னா அது வேற. நீங்க 22 மேட்சஸ் வாய்ப்பே கொடுக்காம டைரக்டா ஃபைனல்ல இறக்கி பிளே பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. ஸோ சுதாகரன் மேலேயும் நம்ம குறை சொல்லவே முடியாது. அண்ட் இந்த இடத்துல பாட்னா டீம் அந்த தேர்ட் ரைடருக்கான விஷயங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸ்லேயே இன்னொரு தேர்ட் ரைடரை கொண்டு வந்து அவருக்கு அப்பப்போ வாய்ப்பு கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல மேபி அவங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா, அவங்க லீக் மேட்சஸ் ஃபுல்லாக தேவாங்க் அயான் அவங்கள மட்டும் தான் தொடர்ச்சி அடுத்தடுத்த ரைடர்ஸ் வந்து போக வச்சாங்க. சுதாகரனே ஸ்டார்டிங் 7ல் இருந்தாலோ இல்லைனா மேட்ல இருந்தாலுமே அவங்க 2 பேரும் தான் அதிகமான ரைடர்ஸ் வந்து போவாங்க. அவங்க 2 பேரும் அவுட் ஆன பிறகு தான் சுதாகரனை ரைடுக்கே விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க சுதாகரனுக்கு ஒரு சில இடங்கள்ல நல்ல வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா பிளே பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஸோ ஒரு தேர்ட் ரைடரை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு வராதது இந்த மேட்சை தோக்குறதுக்கு அவங்களுக்கு முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். இந்த ஃபைனல் நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. ஓகேங்களா, அண்ட் முதல் 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக மேட்ச் வந்து போயிருக்கும். கடைசி 10 நிமிஷத்தில் ஹரியானா டீம் அவங்களோட டாமினேஷன் காமிச்சு இந்த மேட்சை வந்து டைட்டில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 2 இடம் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயான், இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா வினய். ஓகேங்களா, ஸோ அயான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தில் ஒரு டபுள் டிஜிட் பாயிண்ட் வந்து எடுப்பார். அந்த இடத்துல பாட்னா டீமோட டிஃபென்ஸ் அந்த டபுள் டிஜிட் பாயிண்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் அவங்களால லீடுக்கும் போக முடியல. ஆனால் அதே போல கடைசி 10 நிமிஷம் இருக்கும்போது வினய் ஒரு டூஆர் டேல டபுள் டிஜிட் பாயிண்ட் எடுப்பார். அதை ஹரியானா டீமோட டிஃபென்ஸ் ஹரியானா டீம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அந்த லீடை வந்து எடுத்திருப்பாங்க. அங்கே அயான் ஒரு டபுள் டிஜிட் பாயிண்ட் எடுக்கும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாட்னா டீம் லீடுக்கு வந்திருக்கலாம், இந்த மேட்சை கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அங்கே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியல, யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஆனால் கடைசி 10 நிமிஷத்தில் வினய் வந்து டபுள் டிஜிட் பாயிண்ட் எடுக்கும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி மேட்சை லீடுக்கு கொண்டு போய் மேட்சை வந்து ஹரியானா டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஹரியானா டீமில் உள்ள எல்லா பிளேயர்ஸுமே நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கவர் காம்பினேஷன் ஜெய்தீப்பா இருக்கட்டும், சஞ்சய் துல்லா இருக்கட்டும், கார்னர் காம்பினேஷன் ராகுல் சத்பால், அதுக்கப்புறம் சியானே எல்லாருமே பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க. அவங்களோட ரைடிங் மெயின் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவம் பட்டாரே அப்புறம் வினய் 2 பேருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக சிவம் பட்டாரையை பற்றி பேசியே ஆகணும். டிஃபென்ஸ்ல இருந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுத்தார். 4 பாயிண்ட்ஸும் முக்கியமான நேரத்தில் முக்கியமாக டீமுக்கு தேவைப்படுற பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தார். ஸோ அவர் தான் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஹரியானா டீம் பெருசா மிஸ்டேக் செய்யாம பயங்கரமான கேம் பிளே கொடுத்தாங்க. அப்படியே நம்ம பாட்னா டீம் கிட்ட வரும்போது ஒரு சில தவறுகள் பண்ணாங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா இருந்துச்சு. சுபம் ஷிண்டே வந்து பாயிண்ட்ஸ் லீக் பண்ணிட்டே இருந்தாலும் அன்கித், தீபக் இவங்கெல்லாம், குர்தீப் இவங்கெல்லாம் டிஃபென்ஸை ஸ்ட்ராங்கா தான் வச்சிருந்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் பாட்னா டீமோட ரைடிங் இருந்து பெருசா பாயிண்ட்ஸ் வராத காரணத்தினால டிஃபென்ஸும் டோட்டலா பிரஷருக்குள்ள வந்து வந்துட்டாங்க. இதுல குர்தீப்பை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கிட்டத்தட்ட ஹைஃபை வந்து முடிச்சிட்டார். பட் செகண்ட் ஹாஃப் அவருக்கு ப்ராப்பரா போகல. அதுக்கு காரணம் அவங்களோட ரைடிங் யூனிட் இருந்து பெருசா பாயிண்ட்ஸ்
பாயிண்ட்ஸ் வராதது தான். ஸோ தேவாங் அயன் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே மேட்ச் டஃபாக போய் டை பிரேக்கருக்கு போய் மேட்ச் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம். பட் முடியல. ஸோ அவங்களையும் குறை சொல்ல முடியாது. எல்லா மேட்சும் எல்லாரும் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அன்லக்கி பாட்னா பைரட்ஸ், பட் சாம்பியன்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம், ஹரியானா டீமில் 4 தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹரியானா டீம் ஜெயிச்சது நம்ம டீம் ஜெயிச்ச மாதிரி எனக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. ஸோ அவ்வளோதான். அந்த சந்தோஷத்தோடய இந்த வீடியோ முடிக்கிறேன். முக்கியமான விஷயம், உங்களோட எல்லா கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹரியானா டீமுக்கு உங்களோட வாழ்த்துக்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோவில் தான் இதே போல என்னோட வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.